பார்லே கிராக் ஜாக் பிஸ்கெட் தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது. சுமார் 60-70 வருஷங்களா மார்க்கெட்ல இருக்கு. அது வந்து சால்ட் அண்ட் ஸ்வீட் 2ம் சேர்ந்து ஒரு புதுவிதமான பிஸ்கெட். இந்த பிஸ்கெட் மிஸ்பிராண்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஃபுட் சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் ஆக்ட்ல ஒரு லீகல் ஆக்ஷன் இனிஷியேட் செய்யப்பட்டது. இது எப்படின்னா, திருவொற்றியூர் ரயில்வே ஸ்டேஷன்ல இருக்கிற ஒரு ஸ்டால்ல இந்த ஃபுட் சேஃப்டி அத்தாரிட்டிஸ் போய் இந்த பிஸ்கெட் பேக்கெட்டை கலெக்ட் பண்ணிட்டு வராங்க. வந்து அதை அந்த சாம்பிளை வந்து இதுக்கு அனுப்புறாங்க, டெஸ்டிங்க்குள்ள அனுப்புறாங்க. அனுப்பிச்சிட்டு அந்த ரிப்போர்ட்ல படி இது நீங்க மிஸ்பிராண்ட் பண்ணிட்டீங்க. ஏன்னா ஃபுட் சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் ஆக்ட்ல பேக்கேஜிங் அண்ட் லேபிளிங் ரெகுலேஷன்ஸ்னு இருக்கு. அதன்படி அந்த பொருளை தயாரிப்பதற்கு, இப்போ இதுல பிஸ்கெட் இல்ல சாக்லேட், அந்த பொருளை தயாரிப்பதற்கு தேவையான உட்பொருட்கள், இன்கிரீடியன்ட்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த இன்கிரீடியன்ஸை வந்து நீங்க டிசெண்டிங் ஆர்டர், கீழ் வரிசையாக நீங்க வந்து அதை மென்ஷன் பண்ணணும். அதோட வேல்யூ ஒரு பர்சன்டேஜ் வைஸ் அதை மென்ஷன் பண்ணணும்னு சொல்லி இந்த ரூல்ஸ்ல இருக்கு. இதுல அவங்க என்ன கவனிக்க விட்டுட்டாங்கன்னா, அந்த லேபிள், அந்த ப்ராடக்ட்னுடைய லேபிள்ல ஸ்பெஷல் எம்பசிஸ் ஏதாவது செய்யப்பட்டிருக்கு அப்படின்னா அப்போ அது வந்து இந்த செக்ஷன் வந்து அட்ராக்ட் ஆகும். இப்போ இந்த சாம்பிளிங் எடுத்துட்டு போயாச்சு, ரிப்போர்ட் வந்துருச்சு, ரிப்போர்ட்லயும் மிஸ்பிராண்டிங்னு சொல்லிட்டாங்க. இப்போ இது மேல நடவடிக்கை யார் எடுப்பா அப்படின்னா, அந்த சட்டத்தின் பிரகாரம் ஆர்டிஓ, ஸோ திருவள்ளுவர் ஆர்டிஓ அதன் மேல அவர் வந்து விசாரணை நடத்துறாரு. 2 பக்கம் ஃபுட் சேஃப்டி அத்தாரிட்டிஸ் இந்த சைடு வந்து இது மிஸ்பிராண்டிங்னு சொல்றாங்க, அந்த பக்கம் கம்பெனி சார்பில் இது மிஸ்பிராண்டிங் இல்லைன்னு அவங்க வாதத்தை வைக்கிறாங்க, லீகலா வாதத்தை வைக்கிறாங்க. ஆனா அவர் என்ன பண்றாரு, கன்வின்ஸ் ஆகல. ஆர்டிஓ வந்து கடைசியா ஒரு உத்தரவு போடுறாரு, அதாவது மிஸ்பிராண்டிங் தான், அதனால இவங்க சட்டப்படி விதிமீறல் செஞ்சிருக்கிறாங்க, இவங்களுக்கு 2 லட்சம் ரூபாய் இது பெனல்டி இம்போஸ் பண்றாரு. அது போக அந்த கம்பெனிக்கு, அந்த கிராக் ஜாக் பிஸ்கெட் தயாரிச்ச அந்த கம்பெனி, விநியோகம் செஞ்ச அந்த கம்பெனிக்கு 2 லட்சம் ரூபாய் பெனல்ட்டியும், அது அந்த ரயில்வே ஸ்டேஷன் ஸ்டால்ல வித்தவர் லைசன்சிக்கு 1000 ரூபாய் பெனல்ட்டி, அதை வித்த கடைக்காரருக்கு 1000 ரூபாய். அவங்க 2 பேரும் அந்த பணத்தை கட்டிட்டு போயிடுறாங்க. ஆனா கம்பெனி வந்து உறுதியா இருக்காங்க, நாங்க மிஸ்பிராண்டிங் செய்யவே இல்லை, நாங்க வந்து ரெப்யூட்டட் கம்பெனி, 70 வருஷத்துக்கு மேல நாங்க பாரம்பரியமா விற்பனை செய்யறோம், இதுவரைக்கும் எந்த பிரச்சனையும் வரல அப்படின்னு சொல்லி இந்த உத்தரவு வந்து தப்பான உத்தரவு அப்படின்னு சொல்லி இதுக்கு மேல்முறையீடு செய்யறாங்க. அந்த மேல்முறையீடு எங்க வருதுன்னா, அந்த ஆக்ட் பிரகாரம் ஃபுட் சேஃப்டி அப்பலட் ட்ரைபியூனல் அப்படின்னு ஒரு ட்ரைபியூனல் இருக்கு, நம்ம டிஎம்எஸ்ல இருக்கு. அங்க வந்து இதுக்குன்னு ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் லெவல்ல இருக்கிறவர் வந்து அதை ப்ரிசைடிங் ஆஃபீஸரா இருக்காரு. அந்த அப்பீல அவர் விசாரிக்கிறாரு. அப்போ இதுல மிஸ்பிராண்டிங், இந்த பேக்கேஜிங் அண்ட் லேபிளிங் ரூல்ஸ் பிரகாரம் ஏதாவது ஒரு பொருள், அதாவது உணவுப் பொருட்கள்ல ஸ்பெஷலா எம்பசைஸ் பண்றது, அதாவது ஒரு வார்த்தையினாலேயோ இல்ல ஒரு படத்தினாலேயோ, சித்திரங்களாயோ, கார்ட்டூன் கிராஃபிக்கலாகவோ இது இந்த பொருள்ல இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கு, உதாரணத்துக்கு சொல்லணும்னா இந்த பொருளை சாப்பிட்டா நம்ம பலசாலி ஆயிடலாம், இல்ல இந்த டானிக்கை குடிச்சா நம்ம உயரம் ஆயிடலாம், அந்த மாதிரி ஏதாவது ஸ்பெஷலா ஒரு எம்பசைஸ் செய்யப்பட்டிருந்தால் அப்போ அது என்ன இன்கிரீடியன்ட்ஸ்ன்னு சொல்லணும். அப்படி இல்லாட்டி மக்களை ஏமாற்றுவதாக ஆகிவிடும். மிஸ்பிராண்டிங் அப்படிதான் அதனுடைய டெஃபினிஷனே தவிர இந்த அப்படின்னு சொல்லி ஒரு வாதம் வைக்கப்படுது. இதை விசாரிச்ச அந்த நீதிபதி, ஆமா இது வந்து மிஸ்பிராண்டிங், பார்லே கம்பெனி தன்னுடைய கிராக் ஜாக் பிஸ்கெட்ல எந்த இடத்துலயுமே வந்து இதுல எம்பசைஸ் பண்ணி ஸ்பெஷலா இதுல எப்படிப்பட்ட இது இருக்கு அப்படின்னு சொல்லவே இல்லை, அதனால அவங்க அதனுடைய இன்கிரீடியன்ஸையும் அதை சொல்ல வேண்டிய அவசியமும் இல்லை, அதனால இது மிஸ்பிராண்ட் வராது. அவர் ஆர்டிஓ உத்தரவிட்டு 2 லட்சம் ரூபாய் பெனால்டி போட்டது தவறுன்னு சொல்லி அவர் போட்ட உத்தரவை ரத்து செஞ்சு தீர்ப்பு வெளியிடுறாரு. இது இந்த சப்ஜெக்ட்ல வந்த ஒரு பிரபலமான ஒரு தீர்ப்பு.